வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இறந்தா நல்லது அப்படின்னு சொல்லி அதீத மூட நம்பிக்கையின் காரணமா தன்னுடைய சொந்த குடும்பத்தினரால ஒரு நபர் உயிரோட அடக்கம் செய்யப்பட்டிருக்காரு. இது தொடர்பான செய்தியை விரிவா பார்க்கலாம் வாங்க. ஏகாதசி அன்னைக்கு இறந்து போறவங்க கண்டிப்பா மோசத்திற்கு தான் போவாங்க அப்படிங்கிறது இந்து மதத்தினரால நம்பப்படக்கூடிய ஒரு விஷயம். அதிலும் குறிப்பா வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இறந்து போனாங்கன்னா அவங்களுக்கு மறுபிறப்பே கிடையாது, அவங்க கண்டிப்பா நேரடியா சொர்க்கத்துல போய் சாந்தி அடைவாங்க அப்படிங்கிறது பாரம்பரியமா நம்பப்பட்டு வர ஒரு விஷயம். எந்த ஒரு நம்பிக்கையுமே மூட நம்பிக்கையா மாறாத வரைக்கும் எல்லாமே ஏத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போ அதே போல ஒரு சம்பவம் தான் இங்கேயும் அரங்கேறி இருக்கு. திருவனந்தபுரத்தை சேர்ந்தவர் தான் கோபன் அப்படிங்கிறவர். இவர் தன்னுடைய மனைவி மற்றும் 2 மகன்களோட வசித்து வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கோபன் அவர்களுக்கு ஆன்மீகத்துல அதிகப்படியான நம்பிக்கையும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் தன்னுடைய வீட்டிலே சிவனுக்காக ஒரு கோவில் கட்டி தினந்தோறும் வழிபட்டு வருவார் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இந்த கோபன் அவர்களை அங்க சுத்தி இருக்க மக்கள் எல்லாருமே கோபன் சுவாமி அப்படின்னு தான் அழைப்பாங்களாம். இந்த நிலையில தான் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு கோபன் அவர்கள் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள முயற்சித்திருக்காரு. சோ அவருடைய வீட்டுல உள்ள அனைவரையுமே கூப்பிட்டு பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்தை நான் எட்டிட்டேன். வருகின்ற வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு என்னுடைய உடல்ல இருந்து என் உயிரை நான் கண்டிப்பா நீக்கிடுவேன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே எனக்கான சமாதியை நீங்க கட்டணும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய குடும்ப ஆட்களை தவிர்த்து மற்ற எந்த ஒரு நபர்களுமே என்னுடைய உடலை பார்க்கறதுக்கு நீங்க அனுமதிக்கவும் கூடாது அப்படிங்கிற மாதிரி பல விதிமுறைகளை தன்னுடைய குடும்பத்தினரிடம் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி கொஞ்சம் கூட சிந்திக்காத அவர்கள் மூட நம்பிக்கையினுடைய உச்சகட்டத்திற்கு சென்று இவர் சொன்ன மாதிரியே சரின்னு தலையாட்டினதோட மட்டும் இல்லாம அவங்க வீட்டிலேயே அவருக்கு சடல பூஜைகளுக்கான ஏற்பாடுகளையும் செஞ்சிருக்காங்க. கோபன் அவர்கள் இறந்த பிறகுதான் இந்த செய்தியானது அங்கு சுற்றியுள்ள மக்களுக்கு கசிய தொடங்கியிருக்கு. இவர் எப்படி எழுந்தார் அப்படிங்கிற கேள்வி எல்லோருமே அந்த குடும்பத்தினரை நோக்கி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. எதுவுமே அவங்க பதில் சொல்லாம கடந்து போகவே காவல்துறையினருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த செய்தி போயிட்டு அவங்க விசாரணைக்காக வந்திருக்காங்க. விசாரணைக்காக அந்த டெட் பாடியை கொடுங்க, நாங்க பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது இன்னும் 45 நாட்கள் பூஜை பாக்கி இருக்கு, நாங்க அதை முடிக்காம வெளியாட்களை வீட்டுக்குள்ளேயே நாங்க அலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோபனுடைய குடும்பத்தினருக்கு ஆன்மீகவாதிகள் நிறைய பேர் பக்கபலமாக இருந்ததுனால ஒரு கட்டத்துக்கு மேல காவல்துறையினரால இந்த விஷயத்திற்கு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க முடியாம போயிருக்கு. இந்த சமயத்துல தான் அப்பகுதியினுடைய சப் கலெக்டர் மற்றும் ஒரு சில மக்கள் கொடுத்த வழக்கின் அடிப்படையில ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி கோபன் அவர்களுடைய உடலை காவல் அதிகாரிகள் கைப்பற்றியிருக்காங்க. கைப்பற்றியதோட மட்டும் இல்லாம காவல் அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கோபன் உண்மையாவே இயற்கை எய்தின பிறகுதான் நீங்க இந்த சமாதியில அடக்கம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நாங்க எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம இந்த பாடியை உங்ககிட்ட ஒப்படைச்சிருவோம். ஆனா இது இயற்கைக்கு புறம்பாக ஏதேனும் நடந்திருந்தால் உங்கள் மீது வழக்கு தொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோபனுடைய உடலையும் பிரேத பரிசோதனைக்காக காவல் அதிகாரிகள் அந்த இடத்துல இருந்து கொண்டு போயிருக்காங்க. டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே ஒரு புறம் நடந்து கொண்டிருந்தாலும் அதீத மூடநம்பிக்கையின் காரணமா இது போன்ற சம்பவங்களும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது பலருக்கும் தற்பொழுது சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு.